இமேஜின் திஸ். நீங்க சில வருஷமா எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் சம் டைம் உங்க ஃப்ரெண்டை மீட் பண்றீங்க. நீங்க பண்ற அதே எஸ்ஐபி அமௌண்ட் தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரோட வெல்த் டபுள் ஆயிருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? நல்ல எஸ்ஐபி ஃபண்ட் சூஸ் பண்ணதுனாலயா, ஸ்மார்ட்டா ரீபேலன்ஸ் பண்ணதுனாலயா, இல்ல நீங்க மிஸ் பண்ண ஏதோ ஒரு க்ரூஷியல் சீக்ரெட் இருக்கா? நீங்க உங்க எஸ்ஐபில மேக்ஸிமம் பணம் பண்ணணும்னா மேக்கிங் எவ்ரி சிப் கவுண்ட் இந்த வெபினாருக்கு மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னொரு இன்வெஸ்டர் இருக்காரு. எல்லாரும் பை பண்றப்போ இவரு செல் பண்ணுவாரு. மார்க்கெட் பேனிக் ஆகும்போது இவரு இன்வெஸ்ட் பண்றாரு. ரிஸ்கியா தோணுதுல, ஆனா சம்ஹவ் இவரு வின் பண்றாரு. இதுக்கு பேர் தான் கான்ட்ராரியன் இன்வெஸ்டிங். பியாண்ட் கன்சென்சஸ் த கான்ட்ராரியன் இன்வெஸ்டர் பிளே புக் வெபினாருக்கு மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜஸ்ட் 5K or 10K சிப் ஆரம்பிச்சு 10 lakh போர்ட்ஃபோலியோவை ரீச் பண்ண முடியுமா? இது ரியாலிட்டியா இல்ல மித்தா? எக்ஸ்க்ளூசிவா விமென்காக கோடீஸ்வரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்முலா வருது. மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓவராலா நல்லா இருக்கு, உங்க கோல்ஸ்க்கு அலைன் ஆயிருக்கா, ரிஸ்க் ரிட்டர்ன்ஸ் பேலன்ஸ் கரெக்டா இருக்கா? இந்த டவுட்ஸ் இருந்தா அசெட் அலோகேஷன் டீகோடட் வெபினாருக்கு ஸ்கிப் பண்ணாம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் சண்டே போனஸா டைரக்ட் வெஸ்ட் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேச போறோம். நீங்க கரெக்டான சாய்ஸ் எடுத்திருக்கீங்களா, இல்ல உங்க மணிய கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க டைரக்ட் வெஸ்ட் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வெபினாருக்கு இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. லேர்னிங் சாட்டர்டே அண்ட் சண்டேல 5 சூப்பர் வெபினார்ஸ், கிளியர் ஸ்ட்ராட்டஜிஸ், நோ டைம் வேஸ்ட். இப்போவே மறக்காம எல்லா வெபினாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நவ் இஸ் த ரைட் டைம். என்ன டைட்டில் பார்த்த உடனே நீங்கள் வேற ஏதோ நினச்சிங்கல்ல? இல்லை இல்லை, இது வேற விஷயம். நிறைய நண்பர்களோட கால நேரத்தில் வாக்கிங் போகிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு ஹேபிட். அப்படி வாக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க காஃபி சாப்பிட்லான்னு இந்த குரூப் அப்படியே ஒதுங்கும். ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்துட்டு காஃபி ஆர்டர் பண்ணுவாங்க. சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, காஃபியோடு சேர்த்து காலங்காத்தால் வடையை ஆர்டர் பண்ணுவாங்க. ஒரு நண்பர் என்ன பண்ணுவார், எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவார். யாருக்கு இதை ஆர்டர் பண்ணுறேன்னு கேட்டாக்கா, இல்லைம்மா யாராவது சாப்பிடுவாங்கன்னு. கடைசியில் இவரே தான் அதை சாப்பிடுவார். இப்படி போய் ஒரு நாள் சாப்பிடும்போது இந்த கம்பெனியை பற்றி கேட்டார். எனக்கு அந்த கேட்டது நினைவுக்கு வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்பா இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, முன்னாடியே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. இப்போது முன்னாடியே பாயிண்ட் அவுட் பண்ண விஷயங்கள் யாரால? ரிசர்வ் பேங்க்னால பாயிண்ட் அவுட் பண்ண விஷயங்கள், அந்த கம்பெனியினுடைய சிஎஃப்ஓ ரெசிக்னேஷன் மூலம் பாயிண்ட் அவுட் பண்ண விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இப்போ கூட இன்னைக்கு கூட அந்த நண்பர் கால் பண்ணுறார் திருப்பி. இல்லைப்பா நான் இதை வாங்கி வச்சுருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு. இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றி. ஏன் வாங்கினீங்கன்னு கேட்டேன். இல்லைப்பா நான் பார்த்தேன், நிறைய பேர் இதை பற்றி பேசினாங்க, அவங்க பேசினது எனக்கு பிடிச்சிருந்து, அதனால் ஸ்டாக் வாங்கினேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் வடை சாப்பிட்றதுலேயும் உங்கள் ஹேபிட் சரியில்லை, ஷேர் வாங்குறதுலேயும் உங்கள் ஹேபிட் சரியில்லை, நீங்கள் இனிமேல் வெறும் வாக்கிங் போங்க, வாக்கிங் அப்புறம் நேராக வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னேன். என்ன நடந்தது இண்டஸ்இண்ட் பேங்க்லன்னு அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதைத்தான் இந்த வீடியோவில் நான் திருப்பி உங்களுக்கும் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, செப்டம்பர் 2023 எப்படி டெரிவேட்டிவ்ஸ்லாம் இருக்கக்கூடிய லாஸஸ் அக்கௌண்ட் பண்ணணும்னு ரிசர்வ் பேங்க் எல்லா பேங்க்ஸுக்கும் ஒரு சர்க்குலர் கொடுத்தாங்க. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஏப்ரல் 1 அப்புறம் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு அந்த சர்க்குலரில் சொல்லியிருந்தாங்க. நல்ல பேங்க்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, உடனடியாக அந்த சர்க்குலருடைய எஃபெக்டை அவங்களுடைய கணக்குகளில் பிரதிபலிக்க செஞ்சுருப்பாங்க. ஸோ செப்டம்பரில் வந்த சர்க்குலருக்கு டிசம்பர் ரிசல்ட்லேயே லாஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சுமாரான பேங்க் அட்லீஸ்ட் ஏப்ரல் 1 அப்புறம் தரக்கூடிய ரிசல்ட்ஸில் அதை சரி பண்ணி உங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பாங்க.
பட் இண்டஸ்இண்ட் பேங்க் நல்ல பேங்க்கும் இல்லை, சுமாரான பேங்க்கும் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பேங்க். அது என்ன இடங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் எனக்கு முடிஞ்ச அளவு ஈஸியாக உங்களுக்கு ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஒரு பக்கம் இந்த கம்பெனி 2 கரன்சியில் டெபாசிட் சேர்க்குறாங்க. ஒரு கரன்சி US$, இன்னொரு கரன்சி yen. இதில் 50,000 கோடிக்கு மேலே வெளிநாட்டில் கடன் வாங்கி இங்கே உள்நாட்டில் வெஹிக்கிள் லோன், இப்படி பல ப்ராடக்ட்ஸுக்கு லோன் கொடுத்து இது ரெண்டுத்துக்கு நடுவில் உள்ள ஸ்ப்ரெட்டில் அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பட் ஒரு விஷயங்க, நீங்கள் வெளிநாட்டுக்காரங்கிட்டேருந்து $100 அளவுக்கு டாலரையோ அல்லது எண்ணையோ வாங்கினாக்கா நீங்கள் திருப்பி அவங்களுக்கு அதே மதிப்பிலான எண்ணிக்கை அளவிலான டாலரையும் எண்ணையும் கொடுக்கணும். நீங்கள் $100 வாங்கினா $100 திருப்பி கொடுக்கணும். 100 எண்ணு வாங்கினா 100 எண்ணை திருப்பி கொடுக்கணும். ஸோ பேங்க் என்ன பண்ணுவாங்க யூஸ்வலாக? இப்படி டெபாசிட் வாங்குறவன் என்ன பண்ணுவான்? நாங்கள் லைபிலிட்டி சைடு தான் மேனேஜ் பண்ணுறோம், இந்த கரன்சியை மேனேஜ் பண்ணுற வேலையை வந்து நாங்கள் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டு கொடுக்குறோன்னா அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்போ ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ண உடனே இவங்களுக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்களோ அதே அளவு ஒரு டிரைவேட்டிவ்ல அதை கவர் பண்ணிடணும். என்ன நேரத்துலையும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்னா எண்ணுனாலேயோ டாலர்னாலேயோ அவங்களுக்கு நஷ்டம் வராமல் பார்த்துக்க வேண்டியது ட்ரெஷரியினுடைய பொறுப்பு. ஆனால் ட்ரெஷரி என்ன பண்ணா? இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு கரன்சியில் லாபம் பண்ணான், இன்னொரு கரன்சியில் நஷ்டம் பண்ணான். லாபம் பண்ண கரன்சியில் அந்த லாபத்தை அந்தந்த குவார்ட்டரில் ரெகக்னைஸ் பண்ணிட்டான். நஷ்டம் பண்ண கரன்சியில் அதை ரெகக்னைஸ் பண்ணலை. இதை 2 டெஸ்க் மேனேஜ் பண்ணுறாங்க, பார்த்துங்க. ஸோ என்னாச்சு? இந்த லாபத்தையும் இந்த நஷ்டத்தையும், ஒரு கரன்சியில் பண்ண லாபத்தையும் இன்னொரு கரன்சியில் பண்ண நஷ்டத்தையும் இவங்க செட் ஆஃப் பண்ணியிருந்தா இவங்க கடந்த காலத்தில் பண்ண லாபத்தையே பண்ணியிருக்க மாட்டாங்க. நஷ்டம் கூட வந்திருக்கலாம் ஓவராலாக. ஸோ இதை செப்டம்பர் 23 வந்த சர்க்குலர்லேயே பண்ணணும்னு ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடியே இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்கள் கைட்லைன் பிரகாரம் மார்க் டு மார்க்கெட் லாஸஸ் இருந்தாக்கா அதை அந்தந்த குவார்ட்டரில் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு. ஸோ ஒரு பக்கம் ஆர்பிஐ சொன்னது இருக்கு, இன்னொரு பக்கம் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொன்னது இருக்கு. இது எதையுமே பொருட்படுத்தலைங்க. இது எதையுமே பொருட்படுத்தாம தொடர்ந்து இந்த ஆட்டத்தை நடத்திக்கிட்டே வராங்க. ஒரு பாயிண்ட்ல இது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அளவுக்கு வந்துடுது. இது வெளியிலையும் தெரிஞ்சிருது. எப்படி தெரியுதுனாக்கா, கம்பெனி விட்டு வெளியே போகிறவன் ரிசர்வ் பேங்க்கு மொட்டை கடதாசி போட்டிருப்பான், இது மாதிரி தான் இதெல்லாம் வெளியே வரும், இல்லை ஆடிட்டருக்கு எழுதியிருப்பான். அவங்க அதுக்கப்புறம் போய் ஸ்பெசிஃபிக்காக அவங்க எழுதின விஷயத்தை போய் இது என்னன்னு கம்பெனியை கேட்பாங்க. இல்லை ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்கு சொல்லி விட்ருவான், அவங்க வந்து போர்டில் ரைஸ் பண்ணுவாங்க. நியாயமா இது யார் ரைஸ் பண்ணியிருக்கணும்? நேர்மையான கம்பெனியாக இருந்தால், நல்ல கம்பெனியாக இருந்தால், அல்லது சுமாரான கம்பெனியாக இருந்தால் இதை யார் வந்து முதல்ல சொல்லியிருக்கணும்? இந்த பிரச்சனை இருக்குது, இதை எப்படி நம்ம கணக்கு காட்டணும்னு யார் சொல்லியிருக்கணும்? நிறுவனம் தான் சொல்லியிருக்கணும், அதனுடைய மேனேஜ்மெண்ட் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் மேனேஜ்மெண்ட் இதில் சொல்லவே இல்லை. ஸோ தங்களுக்கு எதெல்லாம் லாபத்தை தருதோ அதையெல்லாம் அவங்க வந்து கன்வீனியண்ட்டாக எடுத்துக்கிறாங்க, எது நஷ்டத்தை கொடுக்குதோ அதை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பண்ண நினைச்சாங்க? அப்பப்போ இந்த லாஸை ப்ராஃபிட்டுக்கு அகைன்ஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது சரி கட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே ஜூன் குவார்ட்டர் போச்சு, ஜூன் 24 போச்சு, செப்டம்பர் 24 போச்சு, டிசம்பர் 24 போச்சு. இப்போ மார்ச் 4வது குவார்ட்டர். இந்த டிசம்பருக்கும் மார்ச்சுக்கு நடுவில் ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் இது வெளியே வந்திருக்கு. இப்போ என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இவங்க சொன்ன லாஸ் ஆக்சுவலாக உண்மையா இல்லை இதுக்கு மேலே இருக்கான்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது அதிகமாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ 1500 கோடின்னு அவங்க சொல்றது அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அது இன்னொரு கிரெடிபிலிட்டி இஷ்யூவை மேலும் உருவாக்கும். ஏற்கனவே செப்டம்பர் வந்த சர்க்குலருக்கு ஜூன்லயாவது அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஒரு சுமாரான கம்பெனியாக இருந்தால் அடுத்த வருஷம் அவங்க ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். 3 குவார்ட்டர் அவங்க ப்ரொவைட் பண்ணல. இப்போ எல்லாரும் கோவத்தில்
என்ன கேட்டாங்க, நீ முன்னாடியே இதை சொல்லியிருக்கலாம் இல்லை அப்படின்னு. என்னமோ நான் அந்த கம்பெனி புக்ஸை போய் பார்த்த மாதிரி. சரி, இன்னொரு கோஷ்டி இருக்கு. ரிசர்வ் பேங்கை போய் கேட்குறாங்க, நீ ஏன் இதை முதல்லயே சொல்லலைன்னு. ஏங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஃப் அ பேங்க்கு இந்த அழகில் அந்த பேங்க்கை ரன் பண்ணாக்கா, அதனுடைய போர்டுக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாக்கா, ஆடிட்டரே கண்டுபிடிக்கலனாக்கா, நீங்கள் யாரை தப்பு கண்டுபிடிக்க முடியும்? நான் சொல்கிறேன், நீங்கள் யாரை தப்பு கண்டுபிடிக்க முடியும்? உங்களை தான் நீங்கள் தப்பு கண்டுபிடிக்கணும். ஏன் தெரியுமா? பேங்கிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுல ஒரு பைனரி பிஸ்னஸ். நாயகன் படத்தில் கிளைமேக்ஸில் சின்ன குழந்தை கேட்கும் வேலு நாயக்கரை, நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு. அந்த கேள்வி தான் நீங்கள் பேங்க்கை கேட்கணும். ஒன்று நல்ல பேங்க்கு, இல்லை கெட்ட பேங்க்கு, நடுவில் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் அ பைனரி டெசிஷன். அதனால தான் பேங்கிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ரொம்ப குறைஞ்ச பேங்க்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் நடுவில் எத்தனையோ பேர் நின்றுட்டு இருப்பான்ல, இவன் எல்லாம் நல்லவன்னு சமுதாயம் பார்க்கணும் நம்ம நம்பித்தான் இந்த மாதிரியான பேங்க்ஸ் எல்லாம் நம்ம பரிந்துரை செய்கிறோம். கெட்ட பேங்கே இருக்கக்கூடாதா? இருக்குங்க. உலகம் பூரா பேங்க்ஸ் திவால் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. கெட்ட பேங்க் இருக்கும், தவிர்க்கவே முடியாது. அந்த தொழிலுங்கிறது என்னது? நீங்கள் ₹1 வச்சுக்கிறீங்க, உங்கள் ₹1 மேலே பல ரூபாயை நீங்கள் கடன் வாங்குறீங்க, இந்த மொத்த பணத்தை நீங்கள் கடன் கொடுக்குறீங்க. அந்த கடனில் வரக்கூடிய உங்கள் லாபத்திலிருந்து நீங்கள் உங்கள் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வேல்யூ கொடுக்க போகிறீங்க, கிரியேட் பண்ண போகிறீங்க. இது ஒரு ஹை ரிஸ்க் பிஸ்னஸ். இந்த ஹை ரிஸ்க் பிஸ்னஸில் ஃபெயிலியர் வரத்தான் செய்யும். அப்போது நல்ல பேங்க் இருக்கு பாருங்க, அதுக்கு மதிப்பு எப்போவுமே எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். கெட்ட பேங்க்குக்கு மதிப்பு எப்படி இருக்கணும்? புக் வேல்யூக்கு கீழே இருக்கணும். ஸோ ஒரு பேங்க்கினுடைய மதிப்பு புக் வேல்யூ கீழே போகுதுன்னா மார்க்கெட் என்ன நினைக்குது? சந்தேகமே இல்லை, இது கெட்ட பேங்க் அப்படின்னு நினைக்குது. இப்போ நடுவில் இருக்கிற பேங்கை நம்ம என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் நல்ல பேங்க் ஆகிடணும், ஒவ்வொன்றா நம்ம ஈயம் பூசிக்கிட்டு இருக்கோம், பாலிஷ் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் என்னதான் நீங்கள் ஈயம் பூசி பாலிஷ் ஏற்றினாலும் உள்ளே இருக்கிறது தானேங்க. உள்ள சொத்தையாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அது ஒரு நாள் வெளியே வந்துடும். இப்போ இந்த கேஸில், இந்த பேங்கினுடைய கேஸில் இது வெளியே வந்துருச்சு. பட் இதில் இந்த எபிசோடை விட்டுருங்க. ஒரு பேங்கினுடைய ஹோல்டிங் கம்பெனி தன்னுடைய மொத்த ஷேர் 100னா அதில் 80 ஷேரை பிளெட்ஜு கொடுத்து கடன் வாங்கி அந்த பணத்தை கொண்டு போய் ரிலையன்ஸ் கேபிட்டலை வாங்க நினைக்குது, ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை வாங்க நினைக்குது. இது தவிர எங்கெங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்குனாக்கா, அப்போ அந்த பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வந்தாலும் அது கூட இந்த பேங்கினுடைய ப்ரமோட்டரை பாதிக்கும் இல்லை? இது ஒரு செகண்ட் லெவல் ப்ராப்ளம். என்னை பொறுத்த வரைக்கும் பேங்கினுடைய ப்ரமோட்டர் தன்னுடைய ஷேரை கொண்டு போய் பிளெட்ஜ் பண்ணுறதுங்கிறது பயங்கர ரெட் ஃபிளாக். இதில் 80% பிளெட்ஜ் பண்ணி அந்த ப்ரமோட்டரே உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காருங்க. நீங்கள் ஏன் அதை பார்க்கல? ஒன்று நீங்கள் பார்த்துருக்கணும், இல்லை உங்களுக்கு யார் இது நல்ல பேங்க்னு சொல்கிறாங்களோ அவங்க பார்த்துருக்கணும். இது எதையுமே பார்க்காம இந்த பேங்க் நல்ல பேங்க்னு நம்ம நினைச்சாலோ நமக்கு சொல்லப்பட்டாலோ, அப்போ அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்த்துருக்கணும்? அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேர்மையாக எவாலுவேட் பண்ணுங்க. அந்த கருத்து எப்படிப்பட்ட ஒரு கருத்துன்னு பாருங்க, அதன் நம்பகத்தன்மை எப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஸோ ரெட் ஃபிளாக்ஸுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் இதை ஏன் மக்கள் வாங்கினாங்க அப்படின்றதுக்கான சிம்பிளான ரீசன், இந்த பேங்கினுடைய தரத்தை சரியாக எடை போட மக்கள் தவறிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான். அது நிஃப்டியில் இருக்கே சார். நிஃப்டியில் வருஷத்துக்கு 2 தடவை நிறுவனங்களை நம்ம தூக்கி வெளியே போடுறோம், புது நிறுவனத்தை உள்ளே போடுறோம். இன்றைக்கி இருக்கிற 50 கம்பெனிலையும் அடுத்த வருஷம் குறைஞ்சது 4 கம்பெனி வெளியே போகும், அதுக்கு அடுத்த வருஷம் குறைஞ்சது 4 கம்பெனி வெளியே போகும். நிஃப்டிங்கிறது ஒரு மியூசிக்கல் சேர் விளையாட்டு மாதிரி, இன்னைக்கு இருப்பா நாளைக்கு போயிடுவான். நிஃப்டியில் வந்துட்டா எந்த கம்பெனி நீங்கள் புனிதப்படுத்த முடியாது. அனில் அம்பானி கம்பெனி நிஃப்டியில் இருந்தது, இன்னைக்கு நிறைய கம்பெனி நிஃப்டியில் இருக்கக்கூடாத கம்பெனி நிஃப்டியில் இருக்கு. அது நிஃப்டியினுடைய பிரச்சனை. அதையே உங்கள் பிரச்சனையை ஆக்கிக்கிறீங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோலையே அந்த பிரச்சனையை பாம்பு தூக்கி மடியில் விட்டுக்கிறீங்க. இட் இஸ் as simple as that.
இதெல்லாம் புரிஞ்சிக்காம ரொம்ப கேஷுவலாக லைட் ஹார்ட்டடாக நானும் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு கேள்வியின் அடிப்படையில் கேள்விகளை கேட்காமல் கேள்விப்பட்டதை கொண்டு கேள்விப்படாததை அறியாமல் பணத்தை போட்டிங்கன்னா அது எப்படி உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும்னு யார் யோசிக்கணும்? அந்த பொறுப்பு யாரோடது சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எல்லா முதலீட்டு முடிவுகளுக்கும் பொறுப்பு ஒரே நபர் தான், நான் தான். எனக்கு சொல்றவங்க கிடையாது, எனக்கு ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுக்குறவங்க கிடையாது. என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் அதை ஏற்கனவே வாங்கி வச்சுட்டு எனக்கு சீக்ரெட்டாக சொல்கிறாங்களோ அவங்க கிடையாது. தெரியாதனமாக நானும் உங்களை மாதிரி யூடியூப்பை பார்த்துட்டு எவனாவது சொன்னான்னா அதை கண்மூடித்தனமாக பார்த்து அவனை பொறுப்பேற்றுக்க வைக்கவும் மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. இந்த எபிசோடு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுனாக்கா, மேம்போக்கான முதலீடு நம்மளை எவ்வளவு கீழே கொண்டு போய் தள்ளுன்றதை தெளிவாக காட்டுது. சரி, வெயிட் பண்ணால் இந்த முதலீடு அப்படியே எழுந்து மீண்டு வந்துருமா அப்படின்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடிய நோய் இருக்குன்னு தெரியுது. அந்த நோய் எவ்வளோ சீக்கிரம் விலகும் அப்படின்றது தெரியாது. அந்த நோயில் சர்வைவல் ரேட் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கணுமாங்கிறதான் கேள்வி. Should you invest in a sick company or should you invest in a company which is not healthy? என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல வச்சிருந்தவங்க வாங்கினவங்க தப்பு பண்ணாங்க. ஆனால் இந்த நியூஸுக்கு அப்புறம் போய் அலறி அடிச்சுட்டு வாங்கினாங்க பாருங்க, அவங்கள பார்த்தா எனக்கு எந்த சிம்பத்தியும் இல்லை. ஏன்னாக்கா தெரிஞ்சே தப்பு பண்ணவங்க. அவங்க முதல்ல இருந்தவனுக்காவது நிறைய விஷயம் பார்வைக்கு வந்திருக்காது, கேள்விக்கு வந்திருக்காது, தெரியாமல் பண்ணாங்க. நியூஸ் வருது, நியூஸ் வந்து ஒரு வாரம் கழிச்சு அனாலிசிஸ் பண்ணுறோம். மெதுவாக தான் நடக்கும். தப்பு நடந்தால் ஏன் தப்பு நடந்ததுங்கிறது உடனே தெரியாது. வேலை இறங்கினா வாங்கணும். இப்படி ஒரு பிரின்சிபல் வச்சுக்கிட்டு இவ்வளோ இறங்கியிருக்கு இந்த ஷேர் அப்படின்னு அலறி அடிச்சுட்டு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அவங்கள தான் எனக்கு வந்து புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு பில்டிங் எரியுதுனாக்கா அந்த பில்டிங்குள்ளே நீங்கள் ஓடுவீங்களா? நீங்கள் எரியிற பில்டிங்குள்ளே ஓடி இருக்கீங்க. அதுதான் இந்த ஃபாலில் வாங்கினதுக்கான பர்ஃபெக்ட் கம்பேரிசன். எரியிற பில்டிங்குள்ளே ஓடினா என்ன ஆகும்? ஐ லீவ் இட் டு யுவர் ஜட்ஜ்மெண்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது சரியா தப்பா, ப்ரமோட்டர் எப்படிப்பட்டவன் அந்த கம்பெனியில், அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், இந்த கம்பெனிக்கு வெளியில் அந்த ப்ரமோட்டர் தன் ஷேர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ரெகுலேட்டர் என்ன சொல்கிறான், ரெகுலேட்டர் சொல்கிறத இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, ஏன் ஃபாலோ பண்ணல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா 1-2 பேங்க்ஸை மாத்திரம் நம்பி அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் வேடிக்கை என்னென்னா, தினம் பப்ளிக் செக்டர் பேங்க் எல்லாரும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாதிரி பேங்க்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இருக்கக்கூடிய சூப்பர்விஷன், அதில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரன்சி கூட இந்த மாதிரி பேங்க்ஸில் இல்லைங்கிறதானே இங்கே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அவங்க எல்லா பேட் லாஸையும் ப்ரொவைட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிக்கிட்டே வராங்க. நீங்கள் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இவன் சொல்லாமல் மறைக்கிறான், இவனும் நீங்கள் கொண்டாடி உங்கள் பணத்தை போட்டீங்க பாருங்கள். அப்போ உங்களுடைய தரவரிசைப்படுத்துதல் எந்த அழகில் இருக்குது, என்ன யோகியதையில் இருக்குன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரே ஒரு லெசன் தான். பேங்கிங்கில் பைனரி டெசிஷன், ஐதர் குட் ஆர் பேட். எனக்கு பேடுன்னு தோணுச்சுன்னா அந்த பக்கமே நான் போக மாட்டேன். குட்டுன்னு தெரிஞ்சால் அந்த பக்கம் நான் போவேன். ஒரு நாள் இந்த குட்டும் பேடு பக்கம் போகிற மாதிரி தெரிஞ்சால் அன்னைக்கு வெளியே தான் போய் ஆகணும். இதுதான் என்னுடைய சிம்பிளான பேங்கிங் பிஸ்னஸ்க்கான ஒரு எவாலுவேஷன் மாடல். இந்த மாடல் தான் என்ன தொடர்ந்து பேங்கிங்கில் காப்பாற்றுது. ஒரு காலத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு பேங்க்கில் 1% வாங்கினார். இதில் வேடிக்கை என்னென்னா, அதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி நான் கூட அதில் 1% வாங்கலான்னு யோசித்தேன் அந்த பேங்க்கில். இன்னொரு பேங்க்கை நடத்தக்கூடிய ஒரு பெரியவர்கிட்ட போய் அந்த பேங்க்கை பற்றி கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவங்க அப்பப்போ இபிஎஸ் காட்டுவாங்க, காட்டிட்டு ரைட்ஸ் இஷ்யூ வருவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க இபிஎஸ் குறைஞ்சிடணும். அவர் சொன்ன மாதிரியே நடந்தது. நான் அவர் சொன்ன அறிவுரையை கேட்டுட்டு, இவரை விட நமக்கு இந்த விஷயத்தை எளிதில்
மண்டையில் உரைக்க வைக்கிறதுக்கு யாருமே கிடையாதுன்னு ஒத்துக்கிட்டு குவைட்டாக விலகிட்டேன். என் நண்பர் அதை வாங்கினார், வாங்கிட்டு லாஸுக்கு விட்டார். இதெல்லாம் சாதாரண முதலீட்டாளர்கள் இல்லை, நான் மதிக்கக்கூடிய நபர்கள். ஸோ இப்படிப்பட்ட நபர்களுக்கே இதுதான் விதினாக்கா ஒரு லே இன்வெஸ்டருக்கு என்ன ஆகுன்றதை நீங்கள் தான் யோசிக்கணும். நான் அன்றைக்கே இதை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த லெசனை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். டைட்டில் உங்களை இந்த வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு சின்ன யுத்தி. இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி. மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போகிற சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். நம்ம ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா, இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா, கேஷை யூஸ் பண்ணுமா இல்லை கண்டினியூ பண்ணுமா, எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். அதுக்கு தான் ஆஸ்க் M2W எனிதிங். நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரெக்டாக எங்கள் எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். ஆனால் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது? சிம்பிள். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க. Ask M2W anything because the right advice matters.